கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவருடைய வார்த்தைக்காய் நான் ஜெபித்து காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 22வது வசனம். மார்க்கு 2:22. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழம் திருப்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தை மூலமாய் நம்ம மத்தியிலே இடைப்படுவாராக. பழைய புது ரசத்தை பழைய துருத்திகளில் யாரும் வார்த்து வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்து வைத்தால் என்ன ஆகும்னா புதிய ரசம் அந்த துருத்திகளை கிழித்து போடுமாம், ரசமும் சிந்தி கெட்டு போகும். அப்ப புதிய ரசத்தை புதிய துருத்திகள், பழைய ரசத்தை பழைய துருத்திகள் செப்பரேட், அது தனித்தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. புது ரசத்தை புதிய துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆவியானவர் எனக்கு இதுல இருந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்துக்குமே புதிய அனுபவங்கள், புதிய அபிஷேகங்கள், புதிய வல்லமை, எனக்கு புதிய அனாயிட்டிங் வேணும், புதிய வரங்கள் வேணும், பழைய மாதிரி இருக்கக்கூடாது, எனக்குள்ள ஒரு புதிய மாற்றம் வேணும் என்று சொல்லி எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம், எல்லாருமே அதை வாங்கிப்போம், எல்லாருமே அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாடுவோம். எல்லாருக்கும் ஒரு புதிய அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்கேயும் இங்க என்ன கேக்குறாங்கன்னா புதிய ரசத்தை கேக்குறாங்க. இந்த புதிய ரசத்தை ஆண்டு சொல்றாங்க, எதுல வார்த்து வைக்கலாம்? இத பழைய துருத்தியிலே வார்த்து வச்சிடலாம், அதுல வார்த்து வைக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு துருத்தி இருக்கு, அதுலதான் வார்த்து வைக்க முடியும். ஏன்னா அந்த துருத்தி என்ன ஆயிரும், கிழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வாசித்தோம்னா எபேசியர் புஸ்தகத்துல, எபேசியர்ல 4வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 17லிருந்து 24 முடிய, நாம் ஆண்டவரை அறியாத பொழுது புறஜாதிகளை போல வீணான சிந்தனையிலே நாம் நடக்கிறவர்களாய் இருந்தோம். வீணான சிந்தனையில நடந்தோம். இருதய கடினத்தினால தேவனுடைய ஜீவனுக்கே நம்ம அந்நியராய் இருந்து சகலவித அசுத்தங்களையும் என்ன பண்ணணும், ஆவலோடு நடப்பிக்கிறவர்களா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப எப்படா அந்த டைம் வரும் பாவம் பண்ணலாம், எப்படா அந்த டைம் வரும், அவங்க வருவாங்க, எப்ப போன் பண்ணுவாங்க, இப்படி அந்த பாவத்தை ஆவலோடு நடப்பிக்கிறவர்களா இருந்தோம். ஆனா இப்போ அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். நாம் இப்பொழுது இயேசுவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. அவரால் போதிக்கப்பட்டு கற்று அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கணும்னா, பழையவைகளை, பழைய முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளை, அப்போ முந்தின நடக்கைக்குரிய, ஆண்டவர் அறியாதுக்கு முன்னாடி ஒரு நடக்கை நமக்குள்ள இருந்துச்சு, அதான் முந்தின நடக்கை. அது மோசம் போக்கும் இச்சைகளை உடைய நடக்கை, பாவங்களை உடைய நடக்கை, பழைய மனுஷனை உடைய நடக்கை. அத நமக்குள்ள வேர் பண்ணிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா அதை களைந்து போட்டு, அந்த முழுசா முழுசா எல்லாத்தையும் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் அதுதாங்க ஆசை அப்படின்னு சொல்றீங்களா? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதுசா மாறணும். ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்கள், புதிய வார்த்தைகள், புதிய ரேமாக்கள், புதிய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு வேணும். அதை எடுத்துக்கொண்டு நாங்க செல்லணும். பழைய மாதிரியே நாங்க இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், நீங்க பழைய மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு பழைய அனுபவங்கள் கிடைக்கிறது பிடிக்கல, அப்படித்தானே? உங்களுக்கு பழைய ஒரு அபிஷேகம், அதையே சேவ் பண்ணி இருக்க உங்களுக்கு பிடிக்கல. ஆண்டவருக்கும் பழசு பிடிக்கலங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒட்டி கொண்டிருக்கிறது பிடிக்கல. புதிய மனுஷியாய் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். புதிய மனுஷனை, புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அவர் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறணும். அப்போ ஒரு புதிய அனுபவங்கள், புதிய வல்லமைகள், புதிய மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படணும்னா, நமக்குள்ள இந்த புதிய ரசம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், லெட் எம்ப்டி ourselves, நம்ம நாமே வெறுமையாக்கி கொள்ளணும். எப்படி? பழைய காரியங்கள்ல இருந்து, பழைய ரசத்திலிருந்து, பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்குள்ள இருந்து அப்புறப்படுத்தி
நம்மை நாமே வெறுமையாக்கி கொள்ளும் பொழுது, எம்ப்டி ஆக்கிட்டு அவர் சமூகத்துக்கு போகும்பொழுது அவர் புதுசா நிரப்புவார். இப்ப ஏற்கனவே இந்த பாத்திரத்துல பழசு இருக்கு. இந்த பழசுகளை கொண்டு போய் புதுசா ஊத்துனோம்னா இந்த துருத்தி கிழிந்து போகும். ரசமும் சிந்திப்போம், இது கெட்டுப்போம். இது வந்து அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்குகிற ரசம், அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்குகிற எண்ணெய், அநேகருடைய வாழ்க்கைக்கு வழி காண்பிக்கக்கூடிய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தின் அனுபவங்களை, இந்த ரசத்தின் அனுபவங்களை இந்த பழைய துருத்திக்குள்ள ஊத்த முடியாது. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளதான் ஊத்த முடியும். புதிய துருத்திக்குள்ள, புதிய பாத்திரத்துக்குள்ள ஊற்ற முடியும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற பழையவைகள் களைந்து போடப்பட வேண்டும். பழையவைகள் கொட்டப்பட வேண்டும். இன்னும் பழைய காம விகார எண்ணங்கள், பழைய அசுத்தங்கள், இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை விட்டு அப்புறப்படுத்தப்படணும். நம்மளை விட்டு மொத்தமா தூக்கி எறியப்பட்டு நம் புதிய துருத்தியாய் மாறும் பொழுது புதிய ரசம் நமக்குள்ளே நிரப்பப்படும். புதிய நன்மைகள் நமக்குள்ளே நிரப்பப்படும். அப்போ இயலாமைகள், வெறுமைகள் என்பது நம்ம வாழ்க்கையில வருகிறது நல்லது. பழைய மனுஷனை கலைந்து போடணும்னு ஆண்டவர் சொல்றது நல்லது. நாம் கலைந்து போடும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா புதிய நன்மைகளால் நாம் நிரப்பப்பட முடியும். புதிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நம் பழைய மாவையே அரைக்கிறாங்கப்பா, பழைய காரியங்களே பேசுறாங்க, பழைய அனுபவங்கள் தான் அவங்க கிட்ட இருக்கு. அப்படி அல்ல, புதுசா கர்த்தர் நிரப்பணும்னு விரும்புறார். புதிய நன்மைகளை செய்யணும்னு விரும்புறாரு. அப்போ நம்மை நாமே வெறுமையாக்கி அவர் சமூகத்துக்கு போகும்பொழுது அந்த பாத்திரம் வெறுமையாக்கப்பட்ட பின்புதான் அது தண்ணீர் நிரப்பப்பட்டு அது ரசமானது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்குகிற ரசத்தை வைத்திருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமற்றவர்களா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கலாம். உங்க வாழ்க்கைக்கு வழியை கண்டுபிடிக்க தெரியாதவர்களா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை நினைத்து பயப்படுகிறவர்களா இருக்கலாம். ஒரு பழைய மனுஷனை போல நீங்க இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பாவங்களை விட்டு நீங்கள் கலைந்தெடுக்கப்பட்டு உங்களை 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 வெறுமையாக்கி நீங்க அவர் சமூகத்துல வரும் பொழுது அவர் உங்களை புதிய ரசத்தால், புதிய தண்ணீரால நிரப்புவாருங்க. அந்த தண்ணீர் ரசமாகும். அந்த ரசம் அநேகருக்கு பரிமாறப்படும். அதோட சுவை மிகுந்ததா இருக்கும். அநேகர் இந்த ரசத்தை குறித்து பேசுவாங்க. இதுல இருந்து புறப்படுகிற வல்லமையை குறிச்சு பேசுவாங்க, மகத்துவத்தை குறிச்சு பேசுவாங்க. கர்த்தர் மகிமையான ஒரு ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல ஒரு அற்புதம் செய்யப்படுகிறது. அந்த கற்சாடிகளில தண்ணீரை நிரப்பி அதை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னா அதை ரசமாய் மாற்றுகிறார். இப்போ அந்த கற்சாடி எங்க இருக்கு? வெளியில வைக்கப்பட்டிருக்குது. அந்த அந்த ஜூஸ் தீந்த அந்த அந்த ஒரு ஜக்குல அவங்க தண்ணீரை நிரப்பல, அதுக்கு பதிலா வெளியே இருக்கிற கற்சாடியில நிரப்புறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த கற்சாடி இதுவரைக்கும் பழைய தண்ணி, கை கால் கழுவு, முகம் கழுவ வைக்க இந்த தண்ணியே பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்த கற்சாடிக்கு இப்ப புதிய தண்ணீர் நிரப்புறாங்க. அது குடிக்கிற தண்ணீரை கொண்டு என்ன பண்றாங்க? நிரப்புறாங்க. அதனாலதான் அந்த இருக்கிற தண்ணியவே எடுத்து ஜூஸ் ஆக்கல, பாருங்க புதிய தண்ணி நிரப்புறாங்க. நம்ம ஆண்டவர் எப்படின்னா, நம்ம ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா எகிப்தையே அழிச்சிட்டு, அதாவது எகிப்து இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழிச்சிட்டு எகிப்தே கானானாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? நம்ம ஆண்டவரால் அதை செய்ய முடியும். ஆனா ஏன் அதை செய்யல? நம்ம ஆண்டவர் நம்மை புதிதாக்கி புதிதான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினபடினால அதை செய்யல. அவ எகிப்திலேயே நம்ம கானானை உருவாக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு அதை அப்படி பண்ணல. நம்மள கானானுக்கு கொண்டு போய் நிறுத்தினாரு. பழைய பாவங்களுக்குள்ளேயே புதிய அனுபவங்களை கொடுக்க முடியாதுங்க. பழசு அழிஞ்சாதான் புதுசு திறக்க முடியும். பழையவைகள் இல்லாம போனாதான் புதிய அனுபவங்கள் நமக்குள்ள உண்டாக்கப்பட முடியும். அப்ப இந்த பாத்திரம் வெறுமையாக்கப்படுகிறது. இந்த கை கால் முகம் கழுவுற தண்ணிக்குள்ளேயே போய் குடிக்கிற தண்ணியை ஊத்தி அதுல ரசத்தை கொண்டு வர முடியாது. அதனால இது வறட்சி ஆகுற வரைக்கும், இது எம்டி ஆகுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அதான் சொல்றாரு, என் வேலை வரவில்லை. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு வறட்சி காணப்படலாம், ஒரு வெறுமை காணப்படலாம், நம்பின காரியம் நடக்காம இருக்கலாம், இழப்பு வரலாம். இதெல்லாம் உங்களை என்ன செய்யுதுன்னா உங்களை ரீஃபைன் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், பழையவைகள் எல்லாவற்றையும் களைந்து போட உதவி செய்கிறது. அதை மொத்தமா நம்ம களைந்து போட்டு அவர் பார்வைப்படுற தூரத்துல இருக்கிற கச்சாடியா மட்டும் நீங்களும் நானும் இருந்துட்டா போதும். ஆண்டவர் பாப்பாரு, இப்ப இது வெறுமையாயிடுச்சு, இப்ப இது ஒரு ஒண்ணுமே இல்லை, எனக்கு இனிமே எதுவுமே கிடையாதுப்பா, நீங்க தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு வெறுமைக்கு இந்த கச்சாடி வந்துருச்சு, இப்ப இதுல தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். நம்ம 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 சொல்லலாம், ஆண்டவரே நான் மாறிட்டேன், நான் எடுத்து எடுத்து போட்டுட்டேன், பழையவர்கள் எனக்குள்ள கொஞ்சம் கூட இல்லைன்னு. ஆண்டவர் சொல்லுவாங்க, மறைக்கப்பட்டது அவர் கண்களுக்கு ரொம்ப தெளிவாய் தெரியும்.
அதனால ஆவியானவருடைய பார்வைக்கு உண்மையும் முத்தமாய் பழையவைகள் நமக்குள்ளே முற்றிலுமாய் கலைந்து போடுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அது வெறுமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணி அதுல கொண்டு வந்து நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து அநேகருக்கு பரிமாறும்படி கட்டளையிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரசத்தை அநேகர் குடித்து விட்டு இது எவ்வளவு ருசி மிகுந்ததா இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அந்த இடத்துல அவங்க விட்னஸா சாட்சியா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தண்ணீரை, அதாவது ருசியற்ற மனமற்ற ஒரு நிறமற்ற வாழ்க்கையா உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இன்னும் பழைய தண்ணீராகவே பழைய காரியங்களாகவே இருந்தது. ஆனா ஆண்டவர் இதை ரசமாக்க விரும்பினார். அப்போ இது பழைய தண்ணீர் இருக்கிறது, இதுலயே தண்ணீரை ஊத்தி ரசமாக்க முடியாது. இது வெறுமையாக்கப்படணும்னு காத்திருந்தார். இதுல இருக்கிற பலவைகள் மாறணும், பழைய காரியங்கள் மாறணும். இந்த கற்சாடி வெறுமையானாதான் இது உள்ள கொண்டு வரப்படும், இது நிரப்பப்படும், இந்த தண்ணீர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ரசமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் வெயிட் பண்ணார். வேலை வரவில்லை என்று சொன்னார். வேலை வந்ததுக்கு அப்புறம் தண்ணீரை நிரப்பினாங்க. அதுக்கப்புறம் அதுல அதுல வந்து அதுல தண்ணீரை தேட முடியல, அது ரசம் ஆயிற்று. இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், அதெல்லாம் நீங்க கொஞ்ச நாள்ல நீங்க தேட முடியாது. ஏன்னா உங்க அநேகருடைய வாழ்க்கையே டேஸ்டா மாத்திர ரசம் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட போகுது. ஒருவேளை உங்க லைஃப் டேஸ்ட் இல்லாம, உங்க லைஃப் கலர் இல்லாம, உங்களோட லைஃப் மனம் இல்லாம இருக்கலாம், வெறுமையாய் காணப்படலாம், வறட்சியாய் காணப்படலாம். நீங்கள் வறட்சியாகப்பட்டு கொண்டே இருக்கலாம். அதோடு அதோடு பின்பதாக உள்ள காரியம் நோக்கம் என்ன? பழையவைகள் கலைந்து போடப்பட்டு கொண்டிருக்குது. பழைய காரியங்களை கர்த்தர் வேறறுத்து கொண்டிருக்கிறார். பழைய காரியங்களை நம்மளை விட்டு சுட்டரிக்கிறார். பழைய பாவங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துகிறார். நம்மை சுத்திகரித்து நம்மை புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படி செய்து நம்மை பிறருக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மை பிரயோஜனப்படுத்துகிற தேவன். அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறணும்னா நம் வெறுமையாக்கப்படணும், நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு வரணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல பேதுரு பேதுரு கர்த்தருடைய சீஷனான பேதுரு வருகிறான். அவன் அந்த பகுதியில சொல்லப்படுகிறது, 2 படகுகள் இருந்தது. 2 படகுல ஒண்ணு எப்படி இருந்ததுன்னா, அது 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 ஒண்ணு சீமோனுடையதான் இருந்தது. அந்த படகுகளில் ஒன்றில் அவர் ஏறினார். முதலாவது அந்த படகுக்குள்ள அவர் வருவதற்கு அவன் இடம் கொடுக்கிறான். இந்த படகுதான் இது வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை எடுக்க போற படகு. ஆனா இப்ப எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. அப்போ இதுல கொஞ்சம் மீன் இருந்த போது கர்த்தர் அதுல ஏறல. பாருங்க, கொஞ்சம் மீன் இருக்கும் பொழுது, வா பேதுரு, அங்க போய் நான் உனக்கு வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொடுப்பேன்னு சொல்றல. அவன் ஒண்ணுமே இல்லாம மாறும் பொழுது, அவன் வெறுமையா மாறும் பொழுது, முற்றிலுமா அவன் எம்டி ஆகும் பொழுது, அப்ப ஆண்டவர் இந்த படவை தெரிந்தெடுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறபடினால அவர் நம்மள நிரப்ப முடியல. அவர் நம்மள நிரப்பி எழுப்பி அநேகருக்கு பயன்படுத்த முடியல. இன்னைக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, நீங்க மட்டும்தான்ப்பான்னு சொல்லி ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டோம்னா, ஃபுல்லா ட்ரை ஆயிட்டோம்னா, ஃபுல்லா எம்டி ஆயிட்டோம்னா, அவருடைய பார்வையை மட்டும் படுற மாதிரி அவரை நோக்கி பார்த்து ஒத்தாசி வரும் பர்வதமே என்று அவர் சமூகத்தை நம்ம நோக்கிட்டோம்னா அவர் நம்மளை நிரப்புவார். அவர் நம்மை நிரப்புவாரு. பாருங்க, அந்த 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 பேதுருவோட படகுல இப்ப ஏறிட்டாரு. ஏறி பேதுருட்ட சொல்றாரு, அங்க இருக்கிற ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, இந்த படவை சற்றே தள்ளும்படி கூறினார். அந்த சற்றே தள்ளும்படியான வார்த்தை தான் நீங்க புதிய அனுபவத்துக்குள்ள என்டர் ஆகிற ஒரு வார்த்தை. புதிய பாதைக்குள்ள, புதிய அற்புதத்துக்குள்ள என்டர் ஆகணும்னா இந்த படகு கரையில இருந்தா முடியாது. இந்த படகு சற்றே தள்ளப்படணும். இந்த படகு புதிய அனுபவத்துக்குள்ள டிராவல் பண்ணும். அதிகாலை ஜபத்துக்குள்ள, உபவாசத்துக்குள்ள அவரோடு நெருங்கி, அவரோடு உன்னத அனுபவத்துக்குள்ள அவரோடு நேரம் செலவழித்து கொஞ்சம் சற்றே 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 இந்த படகு தள்ளும்படிக்கு கர்த்தர் விரும்பினார். அதை சற்றே தள்ளுனாங்க. அப்புறம் ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு வந்துட்டாரு. இப்ப இது ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டாரு. இதை சற்றே தள்ளி கொண்டு வந்ததுக்கு காரணம், இது ஆழத்துக்கு போகணும். ஆழத்துக்கு போய் அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, பேதருக்கு நான் பாவி என்று சொல்லி அந்த சமுத்திரத்துல குதித்தான்னு சொல்லப்படுது. அங்கதாங்க பழையவைகள் வெளிப்படுத்தப்படும். ஆழத்துக்குள்ள போனாதான் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும். அநேக நேரங்களை நம்ம ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள இல்லாம மேம்போக்கா ஜெபிக்கிறதுனால இன்னும் பழையவைகள் கலைந்து போடப்படல. இன்னும் நல்லாதான் இருக்கிற, நல்லா ஆராதிக்கிற, நல்லா சர்ச் போற, நல்ல மினிஸ்ட்ரி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல திருப்தியாகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை புதிய அனுபவத்துல நிரப்ப விரும்புகிறாரு. தேசத்தை கலக்கணும்னா, 1 கோடி இளைஞர்களை எழுப்பணும்னா பழைய அனுபவம் பத்தாது, பழைய அபிஷேகம் பத்தாது, பழைய காரியங்கள் பத்தாது.
ஒரு புதிய அனுபவங்கள், புதிய மாற்றங்கள் வேணும். இந்த புதிய ரசத்தை பழைய துருத்தியில ஊத்த முடியாது. இப்ப புதிய அனுபவங்கள் நமக்குள்ள வேணும் என்று சொன்னா, புதிய அனுபவத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னா, இந்த பழைய காரியங்கள் நமக்குள்ள அப்புறப்படுத்தப்படணும். கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கணும்னா let empty ourselves, நம்மை முழுவதுமாய் வெறுமையாக்கி வெறுமையாக்கி அவர் பாதத்துல கொடுக்கணும். அவன் வெறுமையாக்கப்பட்டவன் என்று தெரிந்தும் அந்த படவில் அவர் ஏறுகிறாரு. அவன் பாவி என்பதை தான் உணர வைக்கிறாரு. அவன் பாவி என்பதை உணர்கிறான். சற்றே தள்ளும்படி கத்தர் கொண்டு போகிறார் படவை. ஆழத்துல கொண்டு போகும்படி கட்டளையிடுகிறார். ஆழத்துல கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் வார்த்தை வருது, இந்த வெறுமையை மாத்தணும்னா வலதுபுறமா வளைய போடு, வலதுபுறமா வளைய போடு. ஆண்டவரது கரையில இருக்கும் பொழுதே நீ இப்படி இப்படி போப்பா, அங்க போய் போடுன்னு சொல்லுவ. அவரோடு டிராவல் பண்ண வைக்கிறாரு. எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டு உங்களை சில நேரம் அவரோடு டிராவல் பண்ண வைப்பாரு. எல்லாமே போச்சு, சும்மா வீட்டுல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவரை தேடிட்டு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது, புதிய நன்மைகள் காத்திருக்கிறது, புதிய அபிஷேகத்தால் கத்தர் நிரப்ப போகிறார். புதிய ரசத்தின் அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில காத்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை ருசி மிகுந்ததாக்குகிற ரசம். இன்னைக்கு உங்க லைஃப் ஒருவேளை டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம். அதனால அதனால என் லைஃப் இப்படித்தான் முடிவெடுத்துறாதீங்க. எனக்கு அவர் சமூகத்துல உட்கார்ந்து பழையவைகள் கலைந்து போட ஒப்பு கொடுத்தால் புதியவைகளா உங்க வாழ்க்கை மாறும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ருசி மிகுந்த ரசத்தை உங்களாலையும் கொடுக்க முடியும். வலை கிழிந்து போக்கத்தக்கதான மீன்களை எடுத்ததை நம்ம பார்த்து ஆண்டவருக்கு நாமத்துக்கு நம்ம மகிமை செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்ம மகிமை செலுத்துகிறோம். அப்போ ஒரு மனிதனை வெறுமையாவே விட்டுறது இல்ல, கர்த்தர் அவனை நிரப்பி புதிய மனுஷனாய் மாற்றி நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். அந்த காலவெளியில பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த புதிய அனுபவங்கள் வேணும், புதிய நன்மைகள், புதிய மாற்றங்கள் என் குடும்பத்துல வேணும், என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தாருக்கு, எங்க தரிசனத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேணும். கேட்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ ரீ மகாரா சக்ரா சலரா ரீதலபி அந்த லௌபா லேரன்ன ரியாக்கரா கடரா ரேகா ககன சக்ரா ரீ கிரச்சல ரகடரியா ரியாதலபி எந்தலா. நீர் என்ன வைத்திருக்கிற இடத்துல நான் ருசி மிகுந்த ரசத்தை கொடுக்கணும்பா. அநேகருடைய வாழ்க்கை இங்க மனம் இல்லாம இருக்கு, ருசி இல்லாம இருக்கு. அநேகருக்கு உங்களோட ருசியை காண்பிக்கணும்னா, உங்க மனத்தை காமிக்கணும்னா, உங்களுடைய டேஸ்ட் இந்த இடத்துல நான் கொண்டு வரணும்னா, என் வாழ்க்கை ருசியா மாறணும், எனக்குள்ள இருக்கிற தண்ணி ரசமாய் மாறணும், அது அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்கணும். என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. கேப்பீங்களா? காலியான பாத்திரத்தை தான் கத்தர் நிரப்புவார், வெறுமையான பாத்திரத்தை தான் நிரப்புவார். ஓ ரீ மகாரா ககடா ஷகரா லேரா கிளரா கடரியா ரீதலவி எந்த லோபலா லேரம் ரியாக்கரா. நீங்க எந்த இடத்துல இருந்து ஆண்டவருக்காக என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் இனி ஒரு புதிய மாற்றங்களை, ஒரு புதிய அனுபவங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகளை கலைந்து போட நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, உங்களை எம்டியாக்க விட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு புதிய ரசத்தின் அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஓ லிகா ஷாக்கா ககடரா. நீங்க அந்த இடத்துல இருந்து, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சத்துருவை ஜெயித்து அநேக ஆத்துமாக்களை இயேசுக்குன்னு ஆதாயப்படுத்த கர்த்தர் உங்களை எதுக்காக அந்த பட்டணத்துல வைத்தாரோ, அந்த வீட்டுல வைத்தாரோ, அந்த வேலையில வைத்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேற்றப்படணும்னா ஒரு புதிய ரசத்தின் அனுபவங்கள் வேணும். அப்பா என்னை மாத்துங்க, பழைய மாதிரி ஆராதனை வேண்டாம், பழைய மாதிரி ஜெபம், பழைய மாதிரி வேதவாசி இல்ல, ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ள வரட்டும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, பழைய எழுப்புதல் இல்ல ஆண்டவர், புதிய எழுப்புதல் வரட்டும், புதிய அபிஷேகம் வரட்டும், புதிய அக்கினி எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். அப்பா எங்களை மாற்றுங்கப்பா, எங்க வாழ்க்கைய மாற்றுங்கப்பா. ஓ ககடரா ரீபா கரபடரா லிகா ககட ஷகலா ரீகல ரககடரி ரிதலபி எந்தலபி யாலரபி யௌதலா. ஆவியானவரே நிரப்புங்கப்பா. உமக்கு நன்றியப்பா. காலியான பாத்திரமாக வாழும் வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியில் மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, வல்லமையாலே நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, எங்களை நிரப்பிடுங்க, ஆவியினால
வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, எங்களை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. அப்ப எங்களுக்குள்ள பழைய அனுபவங்கள் வேண்டாம், பழைய காரியங்கள் வேண்டாம், பழைய ஆண்டவரே இயேசப்பா அசுத்தங்கள் வேண்டாம், களைந்து போடட்டு இயேசுவின் நாமத்தினால அவைகளை களைந்து போடுகிறோம். புதிய நன்மைகளால, புதிய அனுபவங்களால, புதிய அபிஷேகங்களால எங்களை நிரப்புங்கப்பா, ரெஸ்டோர் பண்ணுங்கப்பா, உயிர்ப்பித்து சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபித்தாங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயிர்ப்பித்ததுக்காய் நன்றி, சாட்சியாய் நிறுத்தினதுக்காய் நன்றி. அநேகருடைய வாழ்க்கையை ருசிதகரமாக்குகிற ரசமாய் அப்பா இவர்கள் மாறினதற்காய், அடியார் மாறினதற்காய் நன்றி. எங்களை நீங்க மறைத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஆண்டவரை வெறுமையாக்கி உங்க சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you.